மாணவர்கள் வந்து ஒவ்வொரு பேருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும், இது ஆசை இருக்கும். அது அப்படிப்பட்ட பாதையில் மாணவர்கள் போகும்போது ஒரு அரசை நிர்வகிக்கக்கூடிய இந்த மாதிரி அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் வந்து இந்த மாதிரி கருத்தை சொல்ல முடியாது. நான் ஏன் டாக்டருக்கு படிக்கக்கூடாதா? அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் டாக்டருக்கு படிக்கவே கூடாதா? இந்த நிர்மல்குமார் என்றவர் நியூ எஜுகேஷன் பாலிசியை முன்மொழிகிறாரோ? கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கல்வியை மேலும் கல்லூரிகளில் மாநிலங்களுக்கான பிடிப்பே இல்லாமல் மொத்தத்தையும் ஒன்றிய அரசோட கட்டுக்குள்ளே வைக்கணும்னு இவங்க முடிவெடுத்திருக்காங்க. போராட்டம்னு நினைக்கிற மாணவர்களை ஒடுக்கிறதே முதல்ல அது தப்பு. அது ஜனநாயக முறையே கிடையாது. தமிழ்நாட்டில் இவ்வளோ மாணவர்கள், இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ மாணவர்கள் போராட்டம் பண்ணி ஒரு அமைச்சரை ராஜினாமா பண்ண வச்சுக்கிறாங்க. நீ இந்த மாதிரி வார்த்தை ஒரு அமைச்சர் சொல்லலாமா? ஒரு மாணவர் போராட்டம் மோடி அரசையை வீழ்த்தி காட்டியிருக்குன்னா மாணவர்கள் நினச்சா எதை வேணால் மாற்ற முடியும். இங்கே இருக்கிற சில கட்சிகளை தவிர்த்து மீது எல்லா கட்சிகளும் பேண்டிட்டுன்றது தான் முன்மொழியுது. அதே வகையில் தாவேகாவும் இதே முன்மொழியணும். அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். சார், தாவேகா அமைச்சரான சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, மருத்துவம் மட்டும்தான் படிப்பா, நீங்கள் மருத்துவத்தை தாண்டி பிளம்பருக்கு படிக்கக்கூடாது, கார்பெண்டருக்கு படிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இவர் சொல்கிறது தப்பான செயல். இவங்க பிள்ளை மட்டும் நல்லா டாக்டர் படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். நடுவில் இருக்கிறவன் கார்பெண்டர் வேலை போகிறான். அப்போ அவனுக்கு தன்மானம் இருக்குது, உனக்கு தன்மானம் இல்லையாப்பா? அதெல்லாம் தவறான பேச்சு. அப்போ நீ மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறியா எப்படி? தமிழ்நாட்டில் இவ்வளோ மாணவர்கள், இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ மாணவர்கள் போராட்டம் பண்ணி ஒரு அமைச்சரை ராஜினாமா பண்ண வச்சுக்கிறாங்க. நீ இந்த மாதிரி வார்த்தை ஒரு அமைச்சர் சொல்லலாமா? ஒரு தொண்டனை சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம், எம்எல்ஏ கூட சொல்ல உரிமை இல்லை. இவங்களாம் அரசாங்க ஊழியர்கள். எல்லாம் தப்பான வார்த்தை தான். மக்கள் யார் என்னென்ன படிக்கணுன்றது அவங்களோட மாணவர்களோட முடிவு. அவங்க இதை தான் எடுத்து படிக்கணுன்றது ஒரு மெயின்ட்டில் சின்ன வயசுலேருந்து இருக்கும். இதை நம்ம எடுக்கணும், அது படிக்கணும். அவரோட கருத்து இதில் மக்களோட மனதில் திணிக்கக்கூடாது. அவங்க தனிப்பட்ட கருத்து, அது எதை வேணால் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அது இவர் சொல்கிறது ஒரு தவறான கருத்து. நான் ஏன் மருத்துவம் படிக்கக்கூடாது? நான் இதுதான் நான் படிக்கணும்னு நீ சொல்கிறது நீ யார்? நீ ஒரு அமைச்சராகவே இருக்கலாம். ஆனால் இதுதான் படிக்கணுன்ட்டு நீ உன் குழந்தைங்கிட்ட சொல்லலாம். நீன்றது மரியாதை குறைவாக இருக்கலாம். சரி, நீங்கள் அதை என்னோட ஆயிரக்கணக்கான மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள், கோடிக்கணக்கான மாணவர்கள்கிட்ட நீங்கள் ஒரு நபராக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் சொல்கிறத நான் படிக்கணும் அப்படின்னு என்ன அவசியம்? இதே கேள்வி நான் ஒன்றிய அரசு தான் கேள்வி கேட்குறேன். மாணவர்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும், இது ஆசை இருக்கும். அது அப்படிப்பட்ட பாதையில் மாணவர்கள் போகும்போது ஒரு அரசை நிர்வகிக்கக்கூடிய இந்த மாதிரி அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி கருத்தை சொல்ல முடியாது. சொல்கிறது தவறாக தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு அவங்க கொள்கையாக அதை வெளியிட்டதுக்கு பின்னாடி இப்போ மாணவர்களை போராட்டங்களில் ஒடுக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இப்போது அண்மையில் அமைச்சர் ராஜ்மோகன் மாணவர்களுக்கு நாங்கள் போராட்டத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாங்கன்னா இப்போ மாணவர்கள் போராட்டத்துக்கான இடங்களை இங்கே கொடுக்கணும், அனுமதிகளை கொடுக்கணும், கூடுறதுக்கான இடைவேளைகளை அவங்க உருவாக்கி கொடுக்கணுங்கிறது தான் நாங்கள் ஓஜி தமிழா சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம். இல்லை, இது நான் சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் அவருடைய வார்த்தையாக பேச்சா மட்டும் பார்க்கல. இது ஒரு முதல்வருடைய பேச்சாகவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு அமைச்சரவைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிடிஆர் நிர்மல்குமார் இந்த கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னும் போது இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு முதலமைச்சருடைய வார்த்தையாக தான் பார்க்கணும். ஏன்னா இதே முதலமைச்சர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு 12வது 10வது படித்த மாணவர்களுக்கு இந்த நிதி உதவி கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஏன் டாக்டருக்கு மட்டும் படிக்கணும், ஏன் டாக்டர்னு போகிறீங்க அப்படின்னும் போது அப்போ அதுக்கு பின்னாடி என்ன? நான் ஏன் டாக்டருக்கு படிக்கக்கூடாதா? அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் டாக்டருக்கு படிக்கவே கூடாதா? என்னுடைய ஆசை டாக்டர் தான், நான் படிக்கணும், நான் டாக்டராக தான் ஆகணும்னு என்னுடைய கனவு. அதையே நீ தடை போடுற? நீ ஏன் ஒரு கார்பெண்டராகவும் நீ ஒரு ஆசாரியாகவும் நீ ஏன் சொல்கிற? எனக்கு என்னுடைய வேலை, நான் என்ன படிக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது என்னுடைய வேலை. அதை நான் தான் முடிவு பண்ணுவேன். அதை நீ சொல்லுவதற்கான தகுதியே இல்லை, நீ சொல்லவும் கூடாது. சொல்லப்போனால் இப்போ ஒரு அமைச்சராக இருக்கிறாரு, ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னும் போது
மக்கள் வந்து போராடுறாங்க, மாணவர்கள் களத்தில் இறங்கி போராடுறாங்க. இன்றைக்கி 6 நாளாக வந்து இந்த ஓஜி தமிழா வந்து தொடர்ந்து 6வது நாளாக வந்து இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா கூடாதா? நீட் பேனுங்கிறது எங்களுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கையாக இருக்குது. நீட் பேன்றது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தாவேக அரசினுடைய கோரிக்கையும் நீட் பேன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் போது ஏன் வந்து தாவேக அரசு இன்னும் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை? என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா வந்து அது என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. முதலமைச்சரால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியலையா, இல்லை ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்ற முடியலையா? இந்த மாதிரி நீட் பேனுக்கு வந்து தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில், அங்கங்கே நடக்குது, எல்லா இடத்துலையுமே நடக்குது. இதை வந்து காவல்துறையை வச்சு அடக்க தான் பார்க்குறாங்களே தவிர அதுக்கான சொல்யூஷன் சரி ஓகே ஒரு அமைச்சரவையை கூட்டுவோம், அமைச்சரவையை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம், அதை ஆளுநருக்கு அனுப்புவோம், ஆளுநர் இப்போயும் பதில் சொல்ல அப்படின்னா கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது வழக்கு. கடந்த ஆட்சி வந்து நீட் பேனுக்கு எதிராக போட்டிருந்த வழக்கு வந்து இன்றைக்கி கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. சரி அதை அரசாங்கம் வந்து கையில் எடுத்து நம்ம அதுக்கான சொல்யூஷனை வந்து தமிழ்நாட்டுக்காக பண்ணி தருவோம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் தாவேக அரசு எடுக்க மாட்டேங்குது? அதில் ஏன் தயக்கம் காட்டுது அப்படிங்கிற கேள்வி தான் எங்களுடைய கேள்வி. வேலைவாய்ப்பின்மை வந்து இந்தியா முழுக்க இருக்குது. அந்த வேலைவாய்ப்பின்மை மோடி ஆட்சிக்கு வந்து 2014 வேலைவாய்ப்பின்மை, அதுக்கு முன்னாடியும் சரி, எப்போ வந்து குளோபலைசேஷன் உள்ளே வந்தோ அதுலேருந்தே வேலைவாய்ப்பின்மை வந்து இளைஞர்கள் மத்தியில் பெருவாரியாக பெருகிக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது இந்த மோடியோட ஆட்சிக்கு பின்னாடி இந்த நீட் மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் வந்ததுக்கு பின்னாடி தகுதியுடைய மாணவர்கள் கூட முதல் தலைமுறை பட்டதாரிகள் கூட இந்த தகுதி தேர்வுன்னு வச்சு ஃபில்டர் பண்ணுறதுனால நிறைய பேரால் உள்ளே போக முடியலை. அதோட கொந்தளிப்பு தான் இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது தாவேக அரசு, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு ஏற்கனவே வந்து நீட் விளக்கை வந்து அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. நீட்டை வந்து நாங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி. இப்போது வந்து அதை வந்து அவங்க வந்து ரீவெரிஃபை பண்ண வேண்டிய தேவை நம்மள்ட்ட இருக்குது. இப்போ அவங்க அரசாங்கமாக வந்ததுக்கு பின்னாடி அவங்க கட்சியாக ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. இப்போ அரசாங்கமாக வந்ததுக்கு பின்னாடி அவங்க வந்து திருப்பி வந்து மக்கள்கிட்ட வந்து அதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நீட்டுக்கான போராட்டம் இப்போ தான் இளைஞர்கள் மத்தியில் பெருவாரியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இப்போது அவங்களோட கொள்கையில் சரியாக இருக்காங்களா, நீட் தேர்வு உண்மையிலே அவங்க எதுக்குறாங்கன்னா இப்போ சட்டமன்றத்தை தீர்மானத்தை கொண்டு வரலாம். இப்போது நீட் விலக்கு தீர்மானம் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி இருக்குது. அந்த தீர்மானத்தை வந்து கவர்னர்கிட்ட திருப்பி கொண்டு போகலாம். கவர்னரோட வேலையை வந்து அவர் சரியாக பார்க்குறதே கிடையாது. ஏன்னா நீட்டு சார்பாக தான் இது எல்லாமே வருது அப்படின்னும் போது, ஆனால் நான் இன்னொரு வகையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த நிர்மல்குமார்ன்றவர் நியூ எஜுகேஷன் பாலிசியை முன்மொழிகிறாரோ அப்படின்னு. ஏன்னா நியூ எஜுகேஷன் நம்ம எதிர்க்கிறோம். நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, இதே வழியாக வந்து பாடம் நடத்திட்டு இருக்கும் போதே நீங்கள் பயிற்சியாக, அதாவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி கார்பெண்டர், வெல்டிங்கு, எலக்ட்ரிஷியன் இது எல்லாத்தையும் நீங்கள் பழக்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியை எதிர்க்கிறோம். அதே போல் அதை வந்து இவர் முன்மொழியன்றதை நான் பார்க்குறேன். இன்னொன்று, இன்னை வரைக்கும் நம்ம 2014 இன்னை வரைக்கும் நீட்டுக்கு நம்ம எதிராக போராடிட்டு இருக்கோம், பேன் நீட்டுன்னு போராடிட்டு இருக்கோம். மத்திய அரசில் அல்லது வந்து டெல்லியில் வந்து பேன் நீட்டுக்கு போராடினாலும் இங்கே நம்ம வந்து பேன் நீட்டுக்காக போராடிட்டு இருக்கோம். அதே போல் மருத்துவத்துக்கு மட்டுமே இப்போ வந்து நீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இவர் சொல்லப்படுற கார்பெண்டரிங், எலக்ட்ரிக்கலு இது மாதிரி சொல்கிற எல்லா துறையுமே இன்ஜினியரிங் கீழே வரும். நாளைக்கு இன்ஜினியரிங்க்கும் இதே போன்ற தேர்வு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கும் நாங்கள் எதிர்க்கிறோம். ஓஜி தமிழா சார்பாக நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டு மக்களாக எதிர்க்கிறோம், தமிழனா எதிர்க்கிறோம். இதே நாங்கள் எதிர்க்கிறோம். நாளைக்கு இதே கேள்வியை திரும்ப வந்துட்டு அன்று கேட்ட கேள்வியை இன்று கேள்வி கேட்பாரா? ஏன் நீங்கள் வந்து அப்போ என்ன கேள்வி கேட்பார்? நீங்கள் கார்பெண்டருக்குலாம் படிக்க மாட்டீங்களா? ஏன் மருத்துவம் மட்டும் படிப்பேன்? இன்ஜினியரிங்க்கும் ஒரு தேர்வு கொண்டு வந்த பிறகு இவர் என்ன கேள்வி கேட்பார்? அப்போ வந்து மருத்துவம் படிக்காதீங்க, கார்பெண்டர் படிக்காதீங்க, நீங்கள் ஏன் படிக்கிறீன்ற ஒரு கேள்வி தான் வைப்பாரா? அதே இது போன்ற கேள்விகளை எங்களை நோக்கி எழுப்பாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? இது பிரச்சனையாக இருக்காப்பா, இந்த பிரச்சனையை வேண்டாம், இது நம்ம ரத்து செஞ்சுருவோம். அதே இல்லை ரத்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இதனால் என்னென்ன காரணத்துக்காக நீங்கள் ரத்து செய்யணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கும்போது அந்த கோரிக்கையை ஏற்று பரிசீலனை பண்ணுங்க. பரிசீலனை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முடிவெடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு அமைச்சருன்ற நாங்கள் மதிக்கிறோம், எல்லா அரசியல்வாதிகளும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் இன்னும் தான் படிக்கணும், இன்னும் படிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் சொல்கிறத நீங்கள் இருக்கிறதா நீங்கள் எதன் வகையில் இதை நினச்சிக்கிறீங்க அப்படின்னு நமக்கு தெரியல. நீட் எதிர்ப்பு தான் தங்கள் நிலைப்பாடுன்னு சொல்லக்கூடிய தாவேகா நீட்டுக்காக தமிழ்நாட்டில் போராடக்கூடிய மாணவர்களை வந்து கைது செய்கிறது, ஒடுக்க நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. போராடுற மாணவர்கள் தூண்டுதலின் பேரில் போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ராஜ்மோகன் அவர்கள் பதிவு பண்ணார். அது அந்த கருத்தை நாங்களுமே வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்பு ஒரு 2.5 ஆண்டாக தான், கிட்டத்தட்ட 3 ஆண்டு வச்சுக்கலாம், 3 ஆண்டாக தான் தாவேகா வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்குது. இது முன்பு வந்து நாடகம், அது எப்படி சொல்கிறது, முழுக்க திரைமுகம் தான். ஆனால் தர்மேந்திர பிரதான் நீட்டு விலங்குறது மட்டும் ஒரு முழுமையான தீர்வுன்றது பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா தர்மேந்திர பிரதான் பதவி விலங்கினதுக்கப்புறம் அதை விட மிக
ஒரு அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் சங்கியாக ஒருத்தன் இருக்கிறான், பிரகலாத் ஜோஷின்றவன். அவன் வந்து ஆர்எஸ்எஸில் 36 வருஷம் கிட்ட இருந்தவன். 11 குஜராத் ஜீனோசைடில் 11 ரேபிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி தான் அவன். அவனை வந்து இப்போதைக்கு தற்காலிக ஒரு யூனியன் எஜுகேஷனல் மினிஸ்டராக கொண்டு வந்துன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகுன்றது நாங்கள் அவ்வளோ போராடி பண்ணி ஒரு விஷயத்த ஒரு சிம்பிளாக வேறு ஒரு சங்கி இட்டுன்னு வந்து நிற்க வச்சு முடிச்சு விட்டாங்க. அது வந்து நம்ம வந்து கொண்டாட்டமாக ஒரு பக்கம் கொண்டாட்டமாக அந்த பிஜேபி அரசு நம்ம வந்து கதிகலங்க வச்சோன்னு பார்த்தா கூட இன்னொரு பக்கம் நமக்கு அது வந்து ஒரு வருத்தம் தான். அதோட ஒரு மிகப்பெரிய சங்கி வந்துட்டான்னு. இவன் ஏபிவிபினா இவர் ஆர்எஸ்எஸ் இல்லை, இது வந்து வெறும் ஒரு கண் துடைப்பாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் தான் வந்து இதை செய்யுது. அப்படி இருக்கும் போது இத்தனை நாட்கள் சிஜேபி தொடர்ந்து போராடிச்சு. அவங்களுடைய கோரிக்கையை வச்சாங்க, அமைச்சர் பதவி விலகணும், அது பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கையை வச்சாங்க, அமைச்சரை பதவி விலக்க வச்சாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நடந்துச்சு அப்படின்னா சிறை தண்டனை, பதவி விலகல் அப்படிங்கிறது வந்து ஒரு கண் துடைப்பாக தான் வந்து நாங்கள் பார்க்குறோம். இதை ஒரு கண் துடைப்பாக துடைச்சிட்டு இது அப்படியே வந்து அடுத்த ஒரு இஷ்யூவை கொண்டு வந்து இது அப்படியே வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து செஞ்சிடும். ஏன்னா கடந்த 15 ஆண்டுகளாக இதானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே செய்யலைல்ல. ஒரு பிரச்சனையை மறைச்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து தானே மக்கள் மத்தியில் நிப்பாட்டுது. அந்த மாதிரியான மசோதாக்களை வந்து ஒன்றிய அரசு மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு பல தடவை இந்த மாதிரி மசோதாக்களை கொண்டு வந்திருக்காங்க. எந்த மசோதாவுமே மக்களுக்கு வந்து எந்த வகையிலுமே பலன் அளித்ததே கிடையாது. இவங்க அந்த மசோதாவை தாண்டி, அந்த ஆன்டி லீக்ஸ் மசோதாவை தாண்டி இப்போ வந்து யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரதுக்கான மசோதாவோட திட்டமும் அங்கே போயிட்டுருக்கு. இது என்னென்னா, மாநில பட்டியலில் இல்லாத ஒரு கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கல்வியை மேலும் கல்லூரிகளில் மாநிலங்களுக்கான பிடிப்பே இல்லாமல் மொத்தத்தையும் ஒன்றிய அரசோட கட்டுக்குள்ளே வைக்கணும்னு இவங்க முடிவெடுத்திருக்காங்க. நீட் தேர்வை தாண்டி மிகவும் கொடூரமான நம்மளோட கலை அறிவியல் கல்லூரிகளில் கூட நம்மளுக்கு பிடிப்பு இல்லாமல் நம்மளோட மாணவர்களை நேரடியாக நம்ம பங்களிக்க விடாத நிலையை தான் அது உருவாக்கும். இந்த ஒன்றிய அரசோட எந்த மசோதாவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்லை மற்ற மாநிலங்களுக்கோ எந்த பலனுமே அளிக்காது. இந்த மசோதாவை முற்றிலுமாக ஓஜி தமிழா சார்பாக கண்டிக்கிறோம். போராட்டம்னு நினைக்கிற மாணவர்களை ஒடுக்கிறதே முதல்ல அது தப்பு. அது ஜனநாயக முறையே கிடையாது. நம்மளோட ஜனநாயகமே என்ன சொல்லுதுன்னா, நம்ம மாணவர்களுக்கோ இல்லை இந்த இந்திய அரசு மீது அதாவது நம்பிக்கை வச்சு மாணவர்கள் முன் வந்து போராடுறாங்கனாலே அதை முதல்ல தடுக்கக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. போராட்டங்கள் தான் இங்கே பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. அப்போது ஹிட்லரில் தொடங்கி இத்தனை ஆண்டு காலமாக மோடி அரசு எதுக்குமே பணிஞ்சதே கிடையாது, விழுந்ததே கிடையாது. ஆனால் ஒரு மாணவர் போராட்டம் மோடி அரசையை வீழ்த்தி காட்டியிருக்குன்னா மாணவர்கள் நினச்சா எதை வேணால் மாற்ற முடியும். அதனால தான் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். மாணவர்கள் களத்துக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது போராட்டங்கள் பண்ணோன்னா நம்ம ஆட்சியே கவிழ்ந்துருமோ, மோடியோட பதவிக்கே பிரச்சனை வந்துட போதுன்னு தான் இந்த பதவி விலக்கு கூட எடுத்து முன்னாடி வச்சுருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்போனா மாணவர்கள் சரியான புரிதலோட களத்துக்கு வந்திருக்கிறாங்க. மாணவர் முதல் களத்துக்கு வராங்கனாலே அந்த அரசு ரொம்ப கேவலமான ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அதை தான் இன்றைக்கி ஃபாசிச மோடி அரசு செஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்பலப்படுவாங்க, இன்னும் எல்லா மாணவர்களும் களத்துக்கு வருவாங்க. அதில் எப்போவுமே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கும். சமூக நீதி கருத்துக்களை பாதுகாக்கிறதுல தமிழ்நாடும் தமிழ் மாநிலமும் எப்போதும் பின்வாங்காது, முன்னிலையில் தான் வந்திருக்கு. திரையில் இருந்தீங்கன்ற ஒரே காரணத்தால் இந்த மக்கள் வந்து தன்னோட வாக்கு செலுத்தி நீங்கள் இந்த முதலமைச்சர் பதவி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சரி போகுது, ஏதோ ஒரு தலையெழுத்து அப்படின்னா கூட நாங்கள் நினச்சிக்கிட்டாலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன கோரிக்கை வச்சிங்களோ, அனிதா என் தங்கை தான் அனிதா, அவளோட மரணத்துக்கு நீங்கள் போய் நான் அதை தட்டி கேட்பேன், திவ்யா அப்படின்ற வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. இன்று அதே போல் இன்றும் பிறகு அப்போ போய் வந்தார், அதுக்கு பிறகு இறக்கப்பட்டவங்க அவங்களுக்கு போய் சந்திச்சிங்களா? சந்திக்க கிடையாது, இன்று அளவுக்கு சந்திக்க கிடையாது. அதே போல் அதில் என்ன நிலைப்பாட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்ற, ஆனால் இங்கே இருக்கிற சில கட்சிகளை தவிர்த்து மீது எல்லா கட்சிகளும் பேண்டிட்டுன்றது தான் வந்து முன்மொழியுது. அதே வகையில் தாவேகாவும் இதே முன்மொழியணும். ஆனால் ராஜ்மோகன் இப்போ வந்து நான் சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எங்கள் தலைவர் இதை வந்து ஆதரிக்கிறாரு சரி. அதே இல்லாமல் இதுக்கு முன்னாடி வேறு சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து ஏதாவது சிஜேபி இந்த போராட்டத்தை நிறுத்திக்கிறோம், எங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு சொன்ன பிறகு இவங்க ஒரு மேடை ஏறி நாங்கள் எங்களோட கட்சி தொண்டர்களும் இதில் வந்து பங்கேற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. காரணம் என்ன எனக்கு புரியல. அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா, நான் இதை பங்கேற்றிருக்கேன், நான் எங்கள் கட்சி தொண்டர்கள் பங்கேற்றுறாங்கன்னா மேற்கொண்டு கட்சி தொண்டர்கள் வந்திருப்பாங்க இல்லையா? வரவில்லையே. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து கட்சி தொண்டர்கள் இதில் பங்கேற்றிருக்காங்க, எங்களுக்கும் இதில் வந்து பங்கேற்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் எந்த வகையில் நாங்கள் ஏற்க முடியும்? வெற்றி பெற்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பிறகு நீங்கள் உள்ளே வரீங்க, அதுக்கு பிறகு எங்களோட பங்கேற்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி பயந்து ஒன்றிய அரசுக்கு இது வரைக்கும் ஒன்றிய அரசு நோக்கி எந்த கேள்விகளும் எழுப்பப்படாத ஒரு கட்சியாக தான் தாவேகா இங்கே இருக்குது.
நீங்கள் நினைக்கலாம் இல்லை வேறு பிற கட்சிகள் சார்பாக பேசுகிறாங்க. இல்லவே கிடையாது, நான் பொதுவாக பேசுகிறேன். நான் இந்த நிலைப்பாடை தான் பேசுகிறேன். நீங்கள் அதே மாதிரி இந்த நீட்டு எடுத்துப்போமே, எல்லா கேள்வியும் அவரோட கேட்டிருந்தாரு. நம்ம நிர்மல் அவரை கேட்டிருந்தாரு. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நீங்கள் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை முதல்ல எதுக்கு எனக்கு என்னோட வரி, தமிழ்நாட்டு மக்கள் வரியை வந்து சேகரித்து எனக்கு தனியாக மருத்துவ கல்லூரிகள் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது, எனக்கு போதுமான வரை இது இருக்குது. இதே நீட்டுன்ற ஒன்று கொண்டு வந்து எனக்கு நேஷ்னல், அதாவது என் மொழி முக்கியம், எனக்கு என் மொழி முக்கியம், என் மக்கள் முக்கியம், என் பண்பாடு, என் கலாச்சாரம், எனக்கு எல்லாம் முக்கியம். இது தேசியமாக இருக்குது, கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க அப்படின்னா, நேஷ்னலு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு கொண்டு வரது சொல்கிறேன். நேஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு பேரை கொண்டு வந்து ஒத்துமொத்தமாக சொந்தம் கொண்டாட பார்க்குறீங்க. சரி, ஏன் சொந்தம் கொண்டாடுறீங்க? உங்கள் நோக்கத்துக்கே ஒரு சொந்தம் கொண்டாடுறீங்க. சரி, சொந்தம் கொண்டாடுறீங்க, ஏன் சொந்தம் நம்ம எல்லாம் இந்தியர், வி ஆர் இந்தியன்ஸ் அப்படின்னு நீங்கள் கொண்டாடு. சரிப்பா, எனக்கும் சில கோரிக்கைகள் இருக்குது, எனக்கு சிலது கிடைக்காம இருக்குது, அதுக்கு வந்து என்னை நிறைவேற்றுங்க, ஆஸ் இந்தியனை நான் கேட்குறேன் அப்படின்னா, கிடையாது நீ தமிழன்றீங்க. கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்கள் இருக்காங்க. நான் அப்போ வந்து கேள்வி கேட்கும் போது, நான் இந்தியர்கள் தான் என்னை சுட்டுக் கொள்கிறாங்க, ஏதாவது கேளுங்க அப்படின்னு நான் கேட்கும் போது, கிடையாது நீ தமிழன் அப்படின்றீங்க. அதே மாதிரி காவேரியிலேருந்து தண்ணி கேட்கும் போதும் நீ தமிழன். கன்னடர்களும் எங்களை வந்து இன்ன வரைக்கும் போராட்டம் நடந்து தானே இருக்குது கன்னடத்தில். எதுக்கு என் தண்ணி இன்று போயிருக்காரு, இன்று நம்ம முதலமைச்சர் போய் என்ன கேட்குறாரு, என்ன கொண்டு வர போகிறாருன்னு பார்க்குறேன். இல்லை நம்ம வந்து கோரிக்கை வச்ச நீதிபதிகள் வச்ச இதை தான் நீங்கள் அந்த டிஎம்சி 153 புள்ளி சம்திங் நினைக்கிறேன், அந்த டிஎம்சி தான் கொண்டு வர 170 அதை கொண்டு வராரா, இல்லை இது போதும் அப்படி முதல்ல இங்கேருந்து போக வேண்டிய தேவையே கிடையாது. நீங்கள் நீதிமன்ற வழியாக நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு இருக்குது, உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு இருக்குது, அந்த உத்தரவு வழியாக போகலாம். அப்போது இது நேரடியாக போக வேண்டிய தேவையே கிடையாது. அப்போ இது எல்லாம் இன்னொரு முதலமைச்சர் வந்து நீங்கள் பிற கட்சிகள் இருக்குது, எதிர்கட்சிகளுக்கு பிற கட்சிகளுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு சொல்லலாம் இல்லையா, நான் என்னென்ன முடிவுலாம் எடுக்க போகிறேன், இதில் என்னோட நிலைப்பாடு மக்கள்கிட்ட சொல்லலாம்ல. மக்கள் வந்து அல்லல் பட மாட்டாங்க இல்லையா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், என் கம்முன்னு இருப்பேன். நான் கம்முன்னு இருந்து செயல்பாட்டில் பார்க்குறேன். நான் எத்தனை நாடுக்கு நான் செயல்பாடு பார்க்கலாம். இப்போ இன்றைய தேதிக்கு 20,800 கோடி அப்படின்னு ஒரு கணக்கு காட்டியிருக்காங்க. இதை கேள்வி கேட்டிருக்காரு. அதே கேள்வி யார், மருத்துவத்தை சார்ந்து மருத்துவம் தான் படிப்பா அப்படின்னு கேட்டவர் தான் இதே கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் ஆளும் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுக்கு உண்டான பதிலை யாரும் சொல்ல, கூட இருக்கிற மினிஸ்டர்களும் எந்த வரும்போதும் சொல்லலை.